ஏவாளுக்கு வந்து காயின் ஆபேல் அப்படின்னு 2 குழந்தைங்க தானே இருந்தாங்க. 2மே பசங்க. அப்புறம் எப்படி வந்து பூமியில் நம்ம எல்லாம் உருவானோம் அப்படின்னு ஒரு அண்ணன் என்கிட்ட டவுட் கேட்டாங்க. ஸோ அந்த டவுட்டுக்கான ஆன்சர் தான் இது. காயின் ஆபேலை வந்து கொன்னதுக்கப்புறம் கடவுள் ஆதாம் ஏவாளுக்கு சேத் அப்படிங்கிற ஒரு குழந்தைய வந்து கொடுத்துருக்கிறாரு. சேத் அப்படிங்கிற பெயருக்கு வந்து நியமிக்கப்பட்டது இல்லைனா வழங்கப்பட்டது அப்படிங்கிறதான் பொருள். ஏவாள் எப்படி நம்புறாங்க அப்படின்னா, ஆபேலுக்கு பதிலாக தான் சேத் அப்படிங்கிற மகன் வந்து தனக்கு பிறந்திருக்கிறதா கடவுள் தனக்கு கொடுத்துருக்கிறதா வந்து நம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அக்லிமா, பால்பிரா, அசூர் அப்படின்னு நிறைய குழந்தைங்க வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து தன்னோட குடும்பத்தை வந்து விரிவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேத் அப்படிங்கிற பையன் வந்து அவனோட சிஸ்டர் அசூராவை வந்து என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஏனோஸ், நோவாம் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க பிறந்து இந்த சந்ததி வந்து என்ன செஞ்சுருக்கு உருவாயிருக்கு. இந்த சேத் அப்படிங்கிற பையன் தான் 912 வருஷம் வந்து வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறதுக்கான சான்று வந்து பைபிளில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இங்கே இப்படி தான் நம்ம வந்து இந்த பூமியில் வந்து இந்த நம்மளோட ஜென்ரேஷன் வந்து உருவாயிடுச்சு. சேத் அப்படிங்கிற பையன் வந்து அவனோட சிஸ்டரை தான் மேரேஜ் பண்ணியிருக்கிறான். ஓகேவா? ஸோ ஆதாமுக்கு வந்து 130 இயர்ஸ் ஆகும்போது சேத் அப்படிங்கிற பையன் வந்து பிறந்திருக்கிறான். இந்த டவுட்டுக்கான ஆன்சர் எனக்கும் கிடச்சிருச்சு. உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.